ஏமா சிரிக்கிற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இன்னைக்கு நாட்டியம் இருந்தது மாதிரி என்னைக்குமே இருந்தது இல்லம்மா. சக்தி தேவிய நேர்ல வந்து சதுராடினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுமா. போமா, நீ சொல்லிட்டா சரியா போச்சா? உன் பொண்ணு எப்படி ஆடினாலும் உனக்கு நல்லா இருக்கும். பார்த்தவங்க யாராவது என்ன தேடி வந்து புகழ்ச்சியா ஒரு பேச்சாவது சொன்னாங்களா? வாங்க பூசாரியா, வாங்க உட்கார். பரவாயில்ல, பரவாயில்லைங்க. கோயிலை விட்டு எந்த வீட்டுக்குமே அடி எடுத்து வைக்காத நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தது நாட்டியம்? உங்களுக்கு பிடிச்சிருந்தவ? நான் சொன்ன நம்பவே மாட்டேங்கிறா, நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு சிறப்பான நாட்டியத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. தேவி பிரசாதம். முதல்ல பூசாரிய காலில் விழுந்து கும்பிடு, அப்புறமா வாங்கிக்கலாம். நீடூழி வாழ்க. உன் கலை தொண்டு காவிரி போல் பெருகி இந்த நாடெல்லாம் உனது புகழ் பரவ வேண்டும். சீக்கிரமே பூசாரியாவுக்கு பால் கொண்டு வா. கொண்டு வரேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. நான் தாய் தந்தையற்ற அனாதையாக 5 வயதிலே இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன். அன்று முதல் இன்று வரை அன்னையின் சேவையை தவிர வேறு எந்த விருப்பத்துக்கும் என் உள்ளத்திலே இடம் கொடுத்தது கிடையாது. ஆனால் ஆனால் பூங்குழலியின் நாட்டியத்தில் பார்த்த பிறகு இதுவரை நான் கற்ற சாத்திரம், பாசுரம், பதிகம் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் உடலிச்சைக்கு உடன்பட மாட்டேன் என்று உறுதி பூண்டிருந்த என் நெஞ்சத்தையும் நான் இழந்து விட்டேன் அம்மா. இந்த எண்ணம் உங்களுக்கு வரலாமா? ஊரெல்லாம் உங்களை உத்தமர்னு சொல்லிக்கிறாங்க. எந்த பெண்ணையுமே கெட்ட எண்ணத்தோடு பார்க்க மாட்டீங்கன்னு வசத்தியா பேசிக்கிறாங்க. இந்த நிலைமையில நீங்க எப்படி நடந்துகிட்டா என்ன ஆகும்? இது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? போயிடுங்க, தயவு செய்து இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுங்க. போகிறேன். நீங்கள் சொன்னதற்காகத்தான் நான் போகிறேன். பூங்குழலியை மறந்து திரும்பிய உள்ளத்தோடு நான் போவதாக தாங்கள் நினைக்க வேண்டாம். விரும்பியது கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு தான் நான் போகிறேன். போறவரை ஏமா தடுக்கிற? போட்டு விட்டுடு. அவர் வந்த நோக்கமே வேற. தெரியுமா, மறைவிலிருந்து நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பெரிய பெரிய தவ முனிவர்கள் கூட இந்த வகையில தவறி இருக்காங்க. அதுக்காக அம்மா, இந்த ஒரு வகையில நீங்க குறுக்கிடாதீங்க. அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதா நான் தீர்மானிச்சிட்டேன். ஆமாம்மா. பூங்குழலி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. அடி பாவி, இது உனக்கே நல்லா இருக்கா? எத்தனையோ ராசாக்களும் பிரபுக்களும் உனக்காக தவம் கிடக்குறாங்க. நீ விரும்பி இருந்தா ராணையாவே மாறி இருக்கலாம். அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த பூசாரி உனக்கு பெருசா போச்சுல்ல? அம்மா, இதுவரைக்கும் நான் உன் சொல்ல தட்டியதே இல்லை. இன்னைக்கு தடையை மீறி மனம் திறந்த சொல்றேன். நான் அவரை என் மனசார நேசிக்கிறேன். பூங்குழலி, இது உண்மைதானா? நீங்கள் தினமும் பூஜித்து வணங்கும் அந்த அம்மன் தான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் உங்களை எந்த நிலையில் நேசிக்கிறேன் என்று அந்த அன்னைக்குத்தான் தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை. நிபந்தனை எதுவானாலும் சரி, ஆனால் என் சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டுமே. என் ஆடலையும் பாடலையும் அலங்காரத்தையும் கண்டு நீங்கள் மயங்கியது போல் உங்கள் கைவண்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பார்த்து நானும் மயங்கினேன். அம்மனுக்கு செய்த அதே அலங்காரத்தை, அதே ஆபரணங்களை கொண்டு என்னையும் அலங்கரிக்க வேண்டும். அம்மனுக்கும் எனக்கும் உருவத்தில் தவிர மற்ற எந்த வகையிலும் வித்தியாசமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொருத்தமாக அலங்கரிக்க வேண்டும். அது உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? இப்போதே அம்மனாகவே அலங்கரித்து காட்டுகிறேன். அம்மனாகவே அலங்கரித்து காட்டுகிறேன்.
இது என்னென்ன விபரீதத்தை உருவாக்க போகுதோ, எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்த போகுதோ அந்த சக்தி தேவிதான் காப்பாத்தணும். ஏமா வீணா கவலைப்படுற? ஆசைப்படுறத அனுபவிக்க நினைக்கிறது தவிர. ஆசைப்படலாமா? அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நினைச்சு பார்க்கணும். அம்மன் பேர்ல போட நகைகளை நாம போட்டுக்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அம்மா, பாவம் புண்ணியங்கிறதே நாம வகுத்து கொண்டதுதான். நாம விருப்பப்படுறது கிடைச்சிட்டா அதை நாம செஞ்ச புண்ணியமா நினைக்கிறோம். கிடைக்கலன்னா அதையே நாம செஞ்ச பாவமா நினைக்கிறோம். பூங்குழலி, இந்த மாதிரி பேச எனக்கும் தெரியுமா? இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது சிந்திச்சு பாத்தியா? உன் தகாத ஆசையால உனக்கு மட்டும் இல்ல, பாவம் அந்த பூசாரி உயிருக்கே ஆபத்து வந்துடும். அம்மா, சமயபுர தம்மன் சாதாரண அம்மன் இல்லம்மா, சக்தி வாய்ந்த அம்மன். இத்தனை வருஷமா அம்மன் பூஜையே தனது சேவையா எண்ணி வாழ்ந்து வர்ற பூசாரியே அவ கைவிட மாட்டா, கண்டிப்பா காப்பாத்துவா. என்னை பெற்றவளே, என்னை தடுத்தாட்கொள்ள வந்த தாயே, தயாபரி, மகமாயி தாயே, என்னை மன்னித்தருளம்மா,
என் பிழை பொறுத்தருள வேண்டும் அம்மா. என்னை மன்னித்தருள் தாயே, என்னை மன்னித்தருள். பூசாரி வரவில்லை. வழக்கப்படி பிரசாதத்துடன் வர வேண்டிய நேரம் கடந்து விட்டதே. இன்று திருவிழாவாயிற்றே, கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் பூஜை முடிய சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். என்னதான் இருக்கட்டுமே, அதற்காக இத்தனை நேரமா? மன்னிக்க வேண்டும் அரசே, இதோ வந்து விட்டேன். அன்னையின் அருள் பிரசாதத்தை கொண்டு வந்து விட்டேன். என்ன பூசாரியாரே, இன்று எதற்காகவோ அளவுக்கு மீறி மகிழ்வோடு காண்பின்றேன். ஆம் அரசே, இன்று எனக்கு அளவிலாத மகிழ்ச்சி, ஆனந்தத்தின் எல்லைக்கே போய் சேர்ந்து விட்டேன். பெண்மையெல்லாம் தேவியின் அம்சம் என்ற பேருண்மையை கண்டு கொண்டு விட்டேன். பேரின்பத்தை அடைந்து விட்டேன். உலகெல்லாம் உரிய சக்தியாக விளங்கும் அருட்புணலை அறிந்து விட்டேன். என்னே தேவியின் பெருமை, என்னே தேவியின் மகிமை. ஆஹா, என்னே உமது பக்தி. வாழ்க மன்னன், வளர்க பக்தி. பூசாரியாரே, அம்மனுக்கு அணிவித்த மாலையில் இந்த முடி எப்படி வந்தது? இந்த அளவுக்கு நீளமான முடி யாரோ ஒரு பெண்ணின் கூந்தலாகத்தான் இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தியின் கூந்தல் இதில் எப்படி வரும்? அது அன்னையின் கூந்தலாகத்தான் இருக்க முடியும். என்ன நெஞ்செழுத்தம்! அகத் தூய்மையோடும் புறத் தூய்மையோடும் யாமே தொடும் மாலையில் முடி எப்படி வந்தது என்று கேட்டால் அன்னையின் கூந்தல் என ஏளனமா திகின்றேன். அன்னைக்கு அணிவித்த மாலையில் அன்னையின் கூந்தல் சிக்கி இருந்தால் அது தவறா? என்ன உளறுகிறேன்? உண்மைக்கு பெயர் உளறலா அமைச்சரே? நிறுத்தம்! இதை தாங்கள் வேறு யாரோ ஒரு பெண்ணுக்கு அணிவித்திருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்து அன்னையே கண்டுவிட்டதாக களிநடம் புரிந்து எங்களை ஏமாற்ற பார்க்கின்றேன். நானா? நானா? இவர் தாமத்து வந்ததிலிருந்தே ஏதோ தவறு நடந்திருக்கிறது நான் அப்போதே நினைத்தேன். இப்போது தவறாக எண்ணுவது தாங்கள் தான். அப்படி என்றால் இதை அம்மனின் கூந்தல் என்றா கூறுகின்றேன். ஆமா, அதில் அனுபவம் சந்தேகம் இல்லை. சிப்பி செதுக்கிய சிலையிலே கூந்தலா? சிலையாக நினைத்தால் அது அகத்தின் செருக்கு, உண்மை உருவாக நினைத்தால் அது பக்தியின் பெருக்கு. பூசாரி, குற்ற புரிந்ததும் இல்லாமல் குதர்க்கவாதமா புரிகின்றேன். அன்னையின் சிலைக்கு முடி உண்டா என்பதால் உண்டு, உறுதியாக கூறுகிறேன், உண்டு. இது தவறு செய்து விட்டதாக இல்லை, பக்தி நெறி. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப கூறுவதால் அது உண்மையாகிவிடாது. ஒரு உண்மையை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அது பொய்யாகி விடாது. அப்படி என்றால் புறப்படுங்கள் ஆலயத்தில். புறப்படுங்கள். அன்னையின் சிலையில் கூந்தலை காட்டவில்லை என்றால் உண்மை அக்கணமே அதே ஆலயத்துள் அம்மன் முன்னிலையில் அணு அணுவாக சிதைத்து சித்திரவதை செய்து சிரத்தை துண்டிப்பேன். சம்மதமா? சம்மதம், சம்மதம். அரசர் ஆணையே அன்னையின் ஆணை. பாருங்கள், அன்னையின் அழகபாரத்தை அகசக்தியோடு வந்து பாருங்கள், பாருங்கள், பாருங்கள்.